இருக்குல்ல, சிப்பி, கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு தாகம். வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கும். அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை, சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகத்தில் எங்கோ துளியாக மறைந்திருக்கிறது. அது வந்து இறங்கி கடல் ஆழத்திற்குள் சென்று அந்த சிப்பியின் தாகம் தணிக்கக்கூடிய அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. என்னை கேட்டால் மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய நீர் துளிகள் தான் சொற்கள். தாகத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், பள்ளிக்கூடத்தில், அலுவலகத்தில், சமூகத்தில் இருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டாலும் தாகித்து ஒரு சிப்பி போல் வாய் திறந்து கிடக்கிறீர்கள். வானத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த ஒரு துளி போல் என்னிலிருந்து ஒரு சொல்லை இறைவன் தந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கவனம், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கருப்பின சகோதரன் தன் புத்தகத்தின் தொடக்கத்தில் இப்படி சொல்லித்தான் என்னை அந்த புத்தகத்தின் பக்கம் இழுத்தான். ஏதோ ஒரு வசீகரம் இருக்கும் தானே. வசீகரம் இல்லை என்றால் நின்று பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா நமக்கு? இல்லை என்றால் கேட்பதற்குத்தான் நமக்கு நேரம் இருக்கிறதா? ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான் கேட்கிறோம். ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான் வாசிக்கிறோம். யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நாம் கேட்பதே இல்லை. ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான். என்னை வசீகரித்தது ஒரு சொல். நான் பேசிக்கொண்டிருப்பது புத்தகம் எனும் போதி மரம். அரச மரத்திற்கு போதி மரம்னு பேர் வந்தது. எல்லா அரச மரங்களும் போதி மரங்களானா கிடையாது. புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதி மரம். உங்கள் கையில் சரியான புத்தகம் கிடைத்தால் அந்த புத்தகம் போதி மரம். சரியான ஒரு நபருக்காக ஒரு புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்களாக அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. என் கையில் கிடைத்த போதி மரமாக அந்த புத்தகத்தில் அந்த கருப்பின தோழன் சொன்னான், உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். பெருஞ்சாபம். அது எப்படி என் பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான்? நான் தான் செல்வ செழிப்போடு இருக்கிறேனே. என் செல்வம் என் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே. கிடையாதாம். அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான். எப்படி சொல்றான் பாருங்க, உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். காரணத்தை சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிறது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான். அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான். நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறான். எப்படி ஆரம்பிப்பது நம் வாழ்க்கையை? ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும்? சகோதரி சொன்னார், ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி. அது ஒரு ரிட்டன் வெர்ஷன்.
ஒரு திரைப்படத்தினுடைய ரிட்டன் வெர்ஷன் தான் சிறுகதை. நான் உங்களுக்கு ஆசிரியை இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கற்பனை ஓடாது. அவர் என்ன காட்டுறாரோ அதை பார்த்துட்டு சரி தப்புன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அதை சிறுகதையாக படித்தோம்னா அது கற்பனையாக நமக்குள் கதையாக வரும். சினிமா பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது சிறந்தது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன் என்பது அறிவை விட மேலானது. நாம் கற்பனையே இல்லாமல் இருக்கிறோம். இப்பொழுது நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், அந்த காட்சியை பார்க்கிறேன், அவ்வளவுதான். பாரதியார் இதை சொல்லுகிறார். வெறும் பார்க்கிறோம் இல்லையா. இப்ப நான் பேசுகிறேன், இந்த சொற்கள் உங்களுக்குள் சென்று ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும். யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா? பேசிட்டு போறவங்கலாம் நல்ல ஸ்பீக்கர் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர். உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். இதோ சொன்னாங்கல்ல, எப்படி சொல்லிட்டாங்க? இந்த கற்பனை திறன் என்ன செய்யும்? புதிய புதிய விஷயங்களை உருவாக்கும். நம்மில் பல நேரத்தில் புதிய விஷயங்களை தேடுவதற்கான ஆர்வம் யாரோ ஒருவர் வடித்தமைத்த விஷயங்களில் வடிந்து போகிறது. அப்படி இல்லாமல் பிள்ளைகள் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு பாருங்க. ஒருத்தன் குடிகாரன் குடிச்சிட்டு ராத்திரி நைட் ஷோ பார்த்துட்டு, இப்ப நான் ஒரு போதி மரம், இந்த கருத்து உங்களுக்கு ஒரு முத்து வந்து சேரப்போகிறது பாருங்க. ஒரு குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு ஒரு 2-2:30 மணிக்கா தெருவில் சைக்கிள் ஓட்டிட்டு போறார். நம்ம போலீஸ்காரன் நண்பர் பார்த்து விட்டார். எங்கயா போற? வீட்டுக்கு. எங்கிருந்து வர? சினிமா தியேட்டர்லேருந்து. ஊதுனார், குடிச்சிருக்கார். எங்க இருந்து வர? சினிமா தியேட்டர்லேருந்து. சினிமாவுடைய சீட்டு காட்டு. இல்லை, போட்டேன். இல்லை, உன்னை நம்ப முடியாது, நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 3 மணியிலிருந்து அடிக்கிறார். சைக்கிள்லாம் உடைச்சு போட்டார். சொல்லு, எங்க திருடின, எங்க திருட போன, சொல்லுன்னு அடிக்கிறார். ஏன் நான் திருடலையான்னு சொல்லி 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 பார்த்து காலையில் 5-5:30 மணி வரைக்கும் அடி வாங்கி போடா அப்படின்ட்டாங்க போலீஸ்கார். வெளியில வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார். அந்த அம்மா வாசல்லையே உட்கார்ந்து இருக்குது, அவங்க வீட்டுக்காரம்மா. ஐயோ, ராத்திரியெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேனே, எங்கேயா போனீங்க? இப்படி அடிபட்டு வந்திருக்கிறீங்களே. உட்காந்து குளிக்க வச்சு, பத்து போட்டு படுக்க வச்சு, கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவினை செய்கிறாங்க. அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கதை பாருங்க, இது முடியுது, இந்த சம்பவம் இப்படி முடியுது. அவன் அன்றிலிருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான். ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது. இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சிறுகதை. குடிக்கிற பழக்கமும் பொண்டாட்டி அடிக்கிற பழக்கமும் இருக்கிறவர் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரர்கிட்ட அடி வாங்காமலே திருந்தலாம்ல. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறது புத்தகங்களின் மூலமாக. யாரோ ஒருவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அத்தனை அனுபவங்களையும் பிழிந்து சாராக கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்கும். வேறு எதுவும் நமக்கு உதவி கிடையாது. நான் இப்படி சொல்லுகிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம்லப்பா, இங்க இந்த குட்டீஸ் எல்லாம் விட்டுடுங்க. நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ல, நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு, வாண்டு, சிண்டு இதுங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை.
சரியா? நாமெல்லாம் எந்த மாதிரியான ஜெனரேஷன்ல இருக்கிறோங்கிறது ஒரு புக்கு பதிச்சேன். பெரிய அறிவு வந்துருச்சுங்க எனக்கு. முதல்லலாம் இங்க பெரியவங்க என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால் நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு ஏங்குவோமா? இப்போ ஃபைனல் இயர் ஏங்குது ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு. சூழல் மாறி போச்சுங்க. வயதிற்கு இங்கே மதிப்பே இல்லை என்கின்ற அளவிற்கு இளமைக்கும் வேகத்திற்கும் முன்னுரிமை தருகின்ற சமூகம் வந்துருச்சு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. இனி நாம தான்ட்டு நாம எல்லாருமே இங்க இருக்கிற மேக்சிமம் வந்து ஜெனரேஷன் எக்ஸ்ல இருக்கிறோம். நமக்கு முன்னால தான் பூமர்ஸ். நாம எல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ்க்கு பிறகு வந்தது மில்லேனியன்ஸ். மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா வந்தவங்க 2K, ஜெனரேஷன் Z. ஓகேவா? 2010 வரைக்கும் தான். 2010க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஆல்பா. இதோ இந்த 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா. ஒன்னு தின்னுட்டு போயிட்டு இருக்கு. உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விழுங்கப்படுவோம். நாம சொல்றத நான் இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேனே, நான் இந்த மாதிரி 25 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரும் கைத்தட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்கிட்ட. இப்போ இல்லை, சொன்னதுக்கு அப்புறமா. இது நான் கல்லூரி ஆசிரியராக இருந்து பணி முடித்த 25வது ஆண்டு வெள்ளி விழா. இந்த 25 இயர்ஸா டீச்சரா இருந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன். நம்ம புள்ள, நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா, உங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க சொல்றத கேட்கறதே இல்லை, கேட்க மாட்டாங்க. என்ன மேடம் சாபம்? சாபம் இல்லை, நாம கேட்டோமா? அதுங்களும் கேட்காது. ஆனா இன்னைக்கு போதி மரத்தின் அடியில் ஒரு ஞான துளியாக ஒரு முத்தை வீசுகிறேன். உங்கள் குழந்தைகள், உங்களுக்கு முன்னால் இருக்கும் இளையவர்கள், நீங்கள் சொல்வதின்படி நடக்கவில்லை என்றாலும் அறத்தையும் நல்லதையும் இதோ இப்படி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நமக்கு முன்னால் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள். வாழ்க்கையில் அவர்களுக்கு சவால்கள் வருகின்ற பொழுது, அதை சந்திக்கின்ற பொழுது இந்த அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு பயன்படும். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை எனக்கு தெரிந்து நாம் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்பனை செய்கிறோம். ஒவ்வொரு புக் ஃபேர்லையும் நான் எந்த கட்சி சாராமல் பேசுகிறேன். நான் இந்த தமிழ்நாடு அரசை மனம் திறந்து பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மக்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய ஆணையை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். அடுத்து அவர்களே வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, இந்த சங்கிலி தொடர வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற கல்வியாளர்களுடைய பெருங்கனவு. அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றல் எது? புத்தி தானே. அறிவில் ஒரு சிறு தெளிவு தானே. இதுவரைக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதுவாகவும் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. இன்றிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள் நுழைய போகிறீர்கள் என்பதை விட நமக்கு வேறு என்ன புது வரவு நம் வாழ்க்கையில் இருந்து விடக்கூடும்? நான் இப்படி யோசிக்கிறேன். சமீபத்தில் நான் சில அழுத்தமான வாக்கு மூலங்களை என் பேச்சிலே தந்து கொண்டிருக்கிறேன். எங்கோ படித்ததெல்லாம் இல்லை, எங்கோ படித்ததை நம்பிவிட்டு நான் பேசவில்லை. படித்து நம்பியதற்கு பிறகுதான் நான் நம்பியது தவறு என்று நான் உணர்ந்திருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு சொல்றேன். புத்தகத்தை கீழே போட்டீங்கன்னா காலில் பட்டுருச்சு, என்னப்பா பண்ணணும்? தொட்டு கும்பிடணும். உங்களுக்கு தெரியுமா? படிச்சுட்டு சொல்றேன். உலகத்தில் நிறைய புக்கு இருக்கு. காலால எட்டி வச்சு கிழிச்சு நெருப்புல போடலாம். படிச்சாதானே தெரியுது எது சரி எது தவறுன்னு. எல்லா புத்தகங்களுமா நேர்வழி காட்டி விடுகின்றன. ஒன்றும் இல்லை, நீங்கள் வேதங்களை வாசிக்கிறீர்களே அந்த மொழியில்
ஒரு கெட்ட வார்த்தை எழுதி கீழே போட்டாலும் எடுத்து கண்ணில் ஊற்றிப்போமா இல்லையா? ஏன்? பொருள் தெரியாது, வாசிக்க தந்து. பொருள் தெரியாத விஷயங்கள் எதையும் நம்பாதீர்கள். எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை அறிவு தெளிவுடன் செலுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகங்கள் காத்திருக்கின்றன. வாசியுங்கள். முதலில் அது சரி என்று தோன்றும். அடுத்து சில விஷயங்களை வாசிக்கின்ற பொழுது இந்த விஷயங்களின் மீது விமர்சனம் ஆனால் உணர்ந்து சொல்கிறேன், இதை எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். வலுவான வாக்குமூலம் இது. எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். ஒன்றும் இல்லை, நின்னுட்டு இருக்காங்க. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். அதற்கு பிளான் பண்ணுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது. காத்திருந்து 3 மணி 4 மணியிலிருந்து காத்திருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல, உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு, லேட்டா வந்தவன். வாழ்க்கை விசித்திரமானது. எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது. உங்கள் தீவிரத்தன்மையில் அக்கறையுடன் இருங்கள், அது உங்கள் கைக்கு வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தீவிரத்தன்மைக்கு பெயர்தான் பக்தி. எதுவாக இருந்தாலும் தீவிரத்தன்மையுடன் இருங்கள். கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க? கள்ளம் பெருசா காவல் பெருசா? சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு, பெருசெல்லாம் கத்துது காவல். உண்மையா சொன்னா கள்ளம் தாங்க பெருசு. ஏன் தெரியுமா? எவ்வளவு காவல் காத்துக்கோங்க, கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி வைத்து விட முடியாது. அவள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். You be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இந்த பிள்ளை இருக்கல்ல கபிலா, நான் 12 வயதிலிருந்து பார்க்கிறேன். பேச்சு போட்டிக்கு வருவா, அம்மா கூட்டிட்டு வருவாங்க, மனனம் செய்து பேசுவாள். பரிசு அவளுக்கு கிடைக்காது, பல நேரங்களில் தேர்ச்சி பெறுவாள், ஆனால் பரிசு வராது. ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல், உன்னை விட அவள் சிறப்பாக பேசி இருக்கிறாள், அதை கவனித்துக்கொள், அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசு என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு என்னோடு மேடையில் இல்லை, தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கிறாள். முயற்சிதான். இந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவு நமக்கு எது தரும்? வாசிப்பினால் வரக்கூடிய அறிவு தெளிவு. இந்த தெளிவு ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வதிலிருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்வது என்பதனை நமக்கு விளக்கமாக தரும். முதல் கேள்வி, be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. அதற்கென்று வழி இருக்கு. பேராசிரியரா வரணும்னு நினைக்கிறீங்களா? வரலாம், வழி இருக்கு. படிக்கணும், மாஸ்டர் டிகிரி படிக்கணும், பேசிக் டிகிரியில் 55% எடுக்கணும். மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அதில் 55%க்கு மேலே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிசி எக்ஸாம் எழுதலாம். யூஜிசி கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு, படிக்கின்ற வகைகள் இருக்கு. படித்து நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கும் போய் முனைவர் பட்டம் முடித்தால்
கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக வரலாம். எதுவும் தடை கிடையாது. அறிவு முயற்சியும் தான். இந்த அறிவும் முயற்சியும் கொண்டு be there where you want to be, எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இரண்டாவது வாக்குமூலம் ரொம்ப காத்திரமாக கொடுக்கிறேன். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நம்மில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் பல நூல்கள் படித்து என்னுடைய படுக்கை அறையில் என் பக்கத்திலே 25 நூல்கள் காத்து கிடக்கின்றன நான் வாசித்து முடிப்பதற்கு. என்னுடைய அலமாரியில் 600க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காத்து கிடக்கின்றன. பல்வேறு நூல் நிலையங்களிலும் நூலகங்களிலும் 8000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் என் வாசிப்பிற்காக காத்து கிடக்கின்றன. இறைவன் இயற்கை வயது போட்டு தர வேண்டும், கண்களிலே வெளிச்சம் இருக்க வேண்டும், வாசிப்பதற்கு கோடிக்கணக்கான புத்தகங்கள் காத்திருக்கின்றன என்பதுதான் என் வாழ்க்கையின் பயண வரலாறு. நான் வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் யோசிக்கிறேன். யோசித்து யோசித்து சில முடிவுகளுக்கு வருகிறேன். அப்படி வருகின்ற பொழுது என் வாழ்க்கையில் நான் ஒரு நிலையை உயர்கிறேன். அந்த நிலை உயர்தல் எனக்கு வாய்க்கின்ற பொழுது அந்த ரகசியங்களை உங்களோடு பகிர்கிறேன். இவ்வளவுதான். இப்ப நான் ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நின்னவங்களும் கொஞ்சம் நிமிருங்க. சொன்ன பேச்சு கேட்டு எல்லாரும் நான் சொன்ன வேலையை செஞ்சீங்கல்ல. இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து நின்ன இடத்துல இருந்து 2 இன்ச்சு உயர்ந்திருக்கீங்க. சிம்பிள் சிம்பிள் தான். ஒரு முறை யார் என்ன என்கின்ற கவனம், இந்த கவனம் தான் வாசிப்பின் ஆக தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புத்தனை பற்றி 2 கவிதைகள் வாசித்தேன். அந்த 2 கவிதைகளையும் சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் அது நம் வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை. நம் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அதை நாம் பயன்படுத்தினால் ஒழிய எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது. அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது. பாருங்கள், சிப்பியின் சத்தம், சிற்பி செதுக்கிய உளியின் சத்தம் புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை. இப்படி ஒரு கவிதை படித்தேன். உதிர்ந்து போன போதி மரம் துளிர்க்கவே இல்லை, எழுந்து போய்விட்டான் புத்தன். இப்படி ஒரு கவிதை படித்தேன். அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன. அவற்றை புத்தன் தான் போதி மரமாக மாற்றுகிறான். அவை அரச மரமாகத்தான் கிடக்கின்றன. அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதி மரமாக மாற்றப்படுகிறது. ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க. நான் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை நீங்க வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க. இறந்தால் நீர்கில் மூழ்கி நினைவொழிவார்கள். 3 நாள். இந்த பெண்கள் இருக்கீங்கல்ல, இந்த 50 வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா? இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை. ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்க அடிமையாக இருந்தால் தானே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம், அவர்களை ஏன் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள்? விடுதலை செய்கிறேன் பாருங்க. நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது. கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லை. நாம எல்லாத்தையும் போட்டு தலையில போட்டுக்கிறது. உங்களுக்கென்ற நேரம் ஒதுக்குங்கள். இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா? எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன். நான் ரொம்ப காத்திரமான 3வது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன். நாங்க ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், வெளிநாட்டுக்கு. உண்மையா சொல்லட்டுமா, மனம் திறந்து சொல்றேன். பேச்சாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமா, கேட்பாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளரா இருக்கிறது தான் பெரும் பாக்கியம். ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும், பயணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். கேட்பவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் ஊதியமாக கொடுத்து, ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நூலை வாசிக்கிறேன் நான். ஒரு எழுத்தாளர், ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான். தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞனின் வாக்குமூலம். இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. அது எப்படி?
காசு கொடுக்காமல் புத்தகம் கொடுத்து விடுவார்களா என்ன? இல்லை. நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சிந்தனை எப்படி வாங்குவீர்கள்? காசு கொடுத்து. காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா? எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான். ரகசியங்களை சொல்லி தருமா இந்த வஞ்சக உலகம்? எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறான், முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று. எங்க அம்மா காயல்பட்டணத்தில் ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. 65 வயசு அவங்களுக்கு. பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க. எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் குணமாயிரும். 15 வயசுல ஆரம்பிச்சுது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை. 65 வயசு வரைக்கும் பண்ணுச்சு. 50 வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிடுது. 50 வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகள்ல ஒண்ணு கிழவிய கடிச்சிருச்சு. கிழவி கீழே கிடக்குது, வாயிலா நொர. என்ன ஆச்சு பாட்டி? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? சொல்லு, மருந்து எடுத்து கொடுக்குறோம். மருந்து சொல்லு பாட்டி. பாம்பு பேரை சொல்லு, மருந்து சொல்லு. கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியனா? மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்திருக்கின்றன புத்தகங்கள். அவை நமக்கு அறிவை தருகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.